வாராண்டா தள்ளிக்கோ வேறாண்ட வச்சிக்கோ கபில வாராண்டா தள்ளிக்கோ வேறாண்ட வச்சிக்கோ கால் காக்க பம்பரம் அம்மா சுத்துனா நரம்பு அறுந்துரும் சின்ன போல் இல்லை எந்திரம் வெற்றியோ வீர தந்திரம் அல்ல பார்த்தே வயசாட்டே ஆட்டம் தான் காத்தாடா உர சேர்த்து கைய கோத்தே குத்தாட்டம் நீ போட்டுடா டிஞ்சிடிச்சு காசுடா மோளத்தை கொல்ல மறைஞ்சிடிச்சு போட்டுடா ஆட்டத்தை வாராண்டா தள்ளிக்கோ வேறாண்ட வச்சிக்கோ கபில வாராண்டா தள்ளிக்கோ வேறாண்ட வச்சிக்கோ காத்தாடி கீழே சுங்குடா மச்சா கையதா வச்சா சங்குடா பட்டாச ஓடி இங்கடா அட சண்டனா மாமா கிங்கிடா கிங்கிடா அல்ல பாத்தே வயசாத்தே ஆட்டம் நாங்க தாண்டடா ஊர சேர்த்தே கையம் போட்டே குட்டா தண்ணி போட்டுடா டிஞ்சிடிச்சு காசுடா மொல்லத்த மாமே கபிலா பிச்சிட்டு பிச்சிட்டு வந்து ரொம்ப விஷயம் அந்த கேஜிஎஃப்ல திரும்பி வர்றது வந்து பல நினைவுகளை எனக்கு வந்து உண்டாக்குது. இங்க கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் நான் தங்கி படம் பிடிச்சு ஒவ்வொரு சேர்ந்து இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து எனக்கு வந்து சப்போர்ட்டிவா பயங்கரமா இருந்தாங்க. ஸோ இந்த சப்போர்ட்டிவா இருந்தது எல்லாருக்கும் வந்து ஒரு நன்றி அறிக்கிற கூட்டமாக கூட இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல நிறைய பேர் வந்து எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம எனக்காக உழைச்சாங்க. உங்களோட உழைப்புக்கு நான் உங்களோட சப்போர்ட்டுக்கு நான் எந்த அளவுக்கு நன்றி சொல்லுவேன்னு தெரியல. பட் ஆனா வந்து நீங்க உங்களோட சப்போர்ட் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ரொம்ப 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 நன்றி. பிகாஸ் இப்ப நான் பாபாசாஹேப் அம்பேத்கரை ஃபாலோ பண்றது ஒரே காரணத்தினால நீங்க எல்லாரும் என் கூட வந்து உறுதுணையா இருந்தது துணையா இருந்தது வந்து நான் இப்பவும் நினைச்சு பார்க்குறப்ப வந்து ரொம்ப ஒரு நெகிழ்வான தருணமா நான் வந்து பாக்குறேன். அதுக்கு முதல்ல கேஜிஎஃப் மக்களுக்கும் இருக்கிற தோழர்களுக்கும் எல்லோருக்கும் வந்து என்னோட நன்றியை அதோட வந்து நான் இங்க தங்கியிருக்கிறப்ப வந்து பல பேர் வந்து பல நாள் எனக்காக உணவு அழிச்சுட்டே இருப்பாங்க. டெய்லி யாராவது ஒருத்தர் வந்து செஞ்சு சமைச்சு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. அண்ட் நான் நிறைய இங்க இருக்கிற அண்ணன் அப்புறம் பாப்பாவோட பின்னாடி இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சமைச்சு கொடுத்துட்டு வைப்பாங்க. அண்ட் வந்து சாண்டி இருக்காங்கல்ல டெய்லி வந்து சமைச்சு அப்பா அம்மா பயங்கரமா அவரு எனக்கு தெரியல இன்னைக்கு ஏன் இவ்வளவு பாசமா தருகிறான்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சாண்டி மட்டும் இல்ல நிறைய பேர் இங்க அந்த மாதிரி இருந்திருக்காங்க. குறிப்பா வந்து சாண்டி தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பான் அது மாதிரி ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கணும் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனுடைய ஒரு விருப்பமா அவன் தொடர் முயற்சியா இங்க ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறது அதை வந்து திறந்து வைக்க அனுப்பிருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான நிகழ்வாகவும் மகிழ்ச்சியாகவும் நான் பார்க்கிறேன். சாண்டியோடு அவருக்கு வந்து உதவி புரிந்த எழுப்பத்தவர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு கல்வி சம்பந்தமான வேலைவாய்ப்பு அண்ட் இதை தொடர்ந்து வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் பரப்புறது விழிப்புணர்வு உண்டாக்குறது. வெறும் கல்வி மட்டும் இல்லாம பாபாசாஹேப் அம்பேத்கருடைய கருத்தியல அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்றது அப்படின்றது ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன். அதுவும் வந்து கேஜிஎஃப்ல இருக்கிற நீல பண்பாட்டு மைய தோழர்கள் வந்து தொடர்ந்து இதை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட இணைந்து நானும் வந்து அவங்களோட நிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை.
அந்த உங்களோட தொடர்ந்து நிறைய வேலைகள் செய்யணும். இங்க இருக்கிற தோழர்களோட நான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். ஈசு, ஹரிஷ், சந்தோஷ். ஸோ இவங்களாம் முக்கியமா என்கிட்ட வந்து தொடர்ந்து பத்தி பேசிட்டே இருக்காங்க. இங்க இருக்கிற கேஜிஎஃப் மக்களுடைய ஒற்றுமை, இங்க இருக்கிற இளைஞர்களோட ஒற்றுமை, அதனால ஒன்று சேர்ந்து நின்றா நம்முடைய வலிமை என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம இன்னும் உணராம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நிறைய பெயினை வந்து அவங்க என்கிட்ட வந்து நிறைய டைம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். எல்லாரும் வந்து ஒற்றுமையா இருந்து முன்னாடி எப்படி கேஜிஎஃப்ல நம்முடைய தமிழர்கள் இருந்த பகுதியில் எவ்வளவு வந்து ஒற்றுமை ஸ்ட்ராங்கா இருந்தாங்களோ அதே அளவு திரும்பவும் வந்து அந்த ஒற்றுமையையும் அந்த ஒற்றுமையால் கிடைத்த வெற்றியையும் உருவாக்குவதற்கு நம்ம வந்து இன்னும் முனைப்போட வேலை செய்ய வேண்டியிருக்கு. அதோட இங்க வந்து அம்பேத்கரைட் மூவ்மெண்ட்டுகளோட நம்ம வந்து ஒரு நெருங்கிய உறவை வந்து உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. இங்க கன்னட தோழர்கள் நிறைய பேர் வந்து நம்ம கூட வந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட குறிப்பா பாபா அம்பேத்கர் வந்து மிக அதிகமாக ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள்ல வந்து கர்நாடகா மாநிலம் ரொம்பவும் மிக முக்கியமான மாநிலம். எந்த கிராமத்துக்கு போனாலும் இன்னும் வந்து பாருங்க அம்பேத்கருடைய படத்தையும் நம்ம என்ன சொல்றது அவருடைய அந்த ஜீவ முழுக்கத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா பௌத்தம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாநிலங்கள்ல கர்நாடகா வந்து ரொம்ப முக்கியமானதா நான் பார்க்கிறேன். ஸோ இங்க இருக்கிற கர்நாடக அமைப்புகள், அதாவது அம்பேத்கர் அமைப்புகளோடு நம்ம ஒரு நெருங்கிய கூட்டணியை உருவாக்கி இது வந்து சரியான அளவில் ஸ்ப்ரெட் பண்ணணும். மக்களுக்கான அதிகாரத்தை பரவலாக்கணும், உரிமையை வந்து பெறணும் அப்படின்றது வந்து நம்ம இன்னும் முனைப்பா செயல்படணும் அப்படின்னு உங்களை எல்லாரும் நான் கேட்டுக்கிறேன். உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப நன்றி. நான் தொடர்ந்து கேஜிஎஃப்ல தொடர்ந்து வரணும், உங்களோட சேர்ந்து இயங்கணும், நிறைய வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்றது வந்து என்னோட விருப்பம். நம்ம தொடர்ந்து செய்வோம்.